ஓம் சாந்தி. சிவாபா நினைவிருக்குதா? இந்த வாரத்துக்கான ஸ்வமான பாபா சொல்றாங்க, மே தீவிர புருஷார்த்தி ஹோ. இந்த வாரத்துக்கான ஸ்வமானம் கொடுக்குறாங்க பாபா, நான் தீவிரமான புருஷார்த்தி. இப்போ பாப் தாதா அமிர்த வெளியில ஒவ்வொரு குழந்தைகளினுடைய முயற்சியை பாபா சோதனை பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த 4 சப்ஜெக்ட். அந்த முயற்சியினுடைய வேகமானது ரொம்ப வேகமாக இருக்கிறோமா இல்லை அப்படின்னா சாதாரணமா இருக்கிறோமா, ஒவ்வொரு குழந்தைகளினுடைய அந்த முயற்சியினுடைய வேகத்தை பாபா பார்க்குறாங்க. அப்ப நேரத்தினுடைய அனுசாரமாக அந்த முயற்சியினுடைய வேகமானது இப்போ ரொம்ப ரொம்ப சதா காலத்துக்கும் முயற்சியினுடைய வேகங்கிறது அவசியமானதாக இருக்கிறது. பொழுதாவது நம்ம முயற்சி பண்றோம், அந்த மாதிரி இல்லாம அந்த முயற்சியில ஒரு வேகமானது இருக்கணும். அந்த வேகங்கிறது தான் நிகழ்காலத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அடுத்து பாபா சொல்றாங்க, இப்ப நாம செய்யக்கூடிய முயற்சி எப்படிப்பட்ட முயற்சி நாம செய்யணும். நாம இப்ப விசேஷமாக ஸ்வமானம், நம்முடைய சுபாவம், சன்ஸ்காரத்தினுடைய மாற்றம், இதுல நமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா தீவிரமான வேகமானது இருக்கணும். என்னுடைய சுபாவம் மாறணும், என்னுடைய சன்ஸ்காரம் மாறணும். இப்ப நிகழ்காலத்துல அது சதா காலத்துக்கும் எப்படி இருக்கணும்னு சொல்றார் பாபா. பாபா எப்படி நம்மகிட்ட விரும்புறாங்களோ அந்த மாதிரி ஒரு சுபாவத்தை கொண்டு வரதுக்கான புருஷார்த்தம் செய்யணும். இப்ப நேரத்தினுடைய அனுசாரமாக தீவிரமான முயற்சிங்கிறது நம்ம ஒவ்வொருவருமே அவசியமாக செய்யணும். அடுத்து பாபா சொல்றாங்க, முயற்சியில நாம எப்படி இருக்க கூடாதுன்னா ரொம்ப கீழான நிலையில, அதாவது அந்த முயற்சியை வேகமாக செய்யாம நிதானமா நம்ம செய்யறோம். நேரம் வரும்பொழுது நாம செஞ்சிடலாம், நேரம் வரும்பொழுது நாம் மாறிடலாம். அந்த மாதிரி என்னுடைய புருஷார்த்தங்கிறது இருக்கக்கூடாது. தீவிரமான முயற்சி செய்யணும். அப்படி முயற்சியில ஒரு வேகம் இருக்கிறது அப்படின்னா லாஸ்ட்ல வந்தாலும் நம்ம என்ன ஆக முடியும்னு சொல்றார் பாபா, ஃபாஸ்டா போக முடியும். ஃபாஸ்ட்ல இருந்து நாம ஃபர்ஸ்ட்ல வர முடியும். இதை செய்ய முடியும் தானே கேட்கிறார் பாபா. இது யாருடைய மகா வாக்கியம்? மகா வாக்கியம் போல பாபா நமக்கு இந்த மகா வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். முயற்சியில நான் வேகமாக இருக்கணும். யோகத்துக்கான பயிற்சி சொல்றாங்க பாபா, நான் தீவிரமான முயற்சி செய்யக்கூடிய ஆத்மா. அப்ப என்னுடைய முயற்சியினுடைய அந்த ஈடுபாடு, எனக்கு எவ்வளோ லகன் இருக்குது, எவ்வளோ ஈடுபாடு இருக்குது, எவ்வளோ ஆர்வம் இருக்குது, அதிகமான முயற்சி நான் பண்ணணும், முயற்சியில ஒரு வேகத்தை நான் கொண்டு வரணும். அந்த ஈடுபாடை பார்த்து பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த மகிழ்ச்சியில பாபா இருக்கணும். பாபாவுக்கு அவ்வளோ நம்மளை பார்த்து என்ன இருக்கணுமா, மகிழ்ச்சி சந்தோஷமானது ஏற்படணும். அந்த அளவுக்கு நம்முடைய புருஷார்த்தம் எப்படி இருக்கணும்னு சொல்றார் பாபா. ஆர்வத்தோட, மன ஒருமுகப்பாடோட, மனசார நாம அந்த முயற்சி நாம செய்யும் பொழுது பாபா மகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பாபா சொல்றாங்க, நான் பாபாவுடைய பாபா தன்னுடைய உள்ளங்கிற சிம்மாசனத்துல நம்ம என்ன பண்றாங்க, நம்மளை அமர வைக்கிறார் இல்லையா. அப்ப நமக்கும் அந்த ஆசையானது இருக்கு, நான் பாபாவுடைய மனுங்கிற சிம்மாசனத்துல என்ன ஆகணும், அமரக்கூடிய ஆத்மா ஆகணும். அப்ப நான் திடமான சங்கல்பங்கிறது செய்யணும். நான் பாப் தாதாவினுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் அவசியமாக பூர்த்தி செய்வேன். ஏன்னா பாபாவுக்கு நம்ம மேல என்ன ஆசை இருக்குது, எப்பொழுதுமே நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கணுமா, அவருடைய உள்ளங்கிற சிம்மாசனத்திலேயே நம்ம உட்கார்ந்து இருக்கணும். அது பாபாவுடைய ஆசை. அடுத்து நாம செய்யக்கூடிய முயற்சியில ஆர்வம் இருக்கணும், ஒரு வேகத்தோட நாம என்ன செய்யணும் அப்படின்னா புருஷார்த்தங்கிறது செய்யணும். அதான் இன்னைக்கு பாபா நம்ம மேல வைத்திருக்கக்கூடிய ஆசை. அந்த ஆசையை பாப் தாதாவினுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் அவசியமாக நான் பூர்த்தி செய்வேன் அப்படிங்கிற திட சங்கல்பமானது மனதார இந்த திட சங்கல்பம் பண்ணணும். இப்ப பாப் தாதா என்ன ரொம்ப அன்பா அப்பப்ப பாபா என்ன பண்றார், அவருடைய மடியில நம்மளை தூக்கி உட்கார வச்சுக்கிறார் பாபா. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ தன்னுடைய கண்ணுக்குள்ள மணியாக வச்சிருக்கிறேன்னு சொல்றார் இல்லையா. அந்த இமை பாருங்க, இமை இன்னைக்கு என்ன பண்ணுது, கண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இல்லையா. அந்த வெளியில பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தூசு வராம இருக்கணும், எதுவுமே பற்றாம இருக்கணும். அதுக்காக அந்த இமை எப்படி இருக்குது,
அந்த மாதிரி பாபா என்ன பண்றாரு, இந்த மாயாவும் நம்மள தாக்காம இருக்கணும், இந்த மாயாவுக்கு நம்ம வசமாகாம இருக்கணும். அப்ப நான் பாபாவுடைய அன்பு என்ற ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கிறேன். எல்லாமே பாபா பார்த்துப்பார் இல்லையா. அவருடைய மடியில உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா பொறுப்பு யாருக்குதான்? நமக்கு பொறுப்பு இல்லை இல்லையா. அவ்வளவு பாதுகாப்பா நம்மள பாபா வச்சிருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு எதை பத்தியுமே என்ன கிடையாது, சிந்தனை கிடையாது, கவலை கிடையாது, எல்லாமே பாபா பார்த்துப்பாங்க. அப்ப என்னுடைய வேலை என்ன? அவருடைய அன்புல மட்டும்தானே என்ன ஆகணும், அவருடைய அன்புல நான் மூழ்கணும். அவருடைய அன்புங்கிற ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கிறேன். இந்த ஒரு பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்றார் பாபா. அடுத்து பாபா சொல்றாங்க, மனசா சேவா நாம செய்யணும். ஒண்ணு, நான் தீவிரமான முயற்சியாளர்ங்கிற பயிற்சி நாம செய்யணும். ரெண்டாவது பாபா சொல்றாங்க, மனசா சேவா நம்ம செய்யறது. அப்ப பாபா நம்ம எல்லா குழந்தைகள்ட்டையும் பாபா கேக்குறாங்களா, இப்ப நம்ம எல்லாருமே மனசா சேவா நம்ம செய்யறோமா? மனசா சேவா பண்றீங்களான்னு கேக்குறார் பாபா. ஏன்னா யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றார் பாபா. மனசா சேவா பண்றவங்களுக்கு வாழ்த்துக்கலாம், யார் செய்யல அவங்க என்ன செய்யணுமா, செய்யுங்கன்னு சொல்றார் பாபா. ஏன்னா இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இந்த மனசா சேவைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதாகிடும். இப்ப நமக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாம இருக்கலாம், இல்ல அப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம் மனசா சேவா, அப்படி நம்ம இருக்கலாம். ஆனா பாபா சொல்றாங்க, சூழ்நிலைகள் என்ன ஆயிட்டே இருக்குது, மாறிட்டே இருக்குது இல்லையா. காலநிலை மாறுது, சூழ்நிலை மாறுது, நம்ம சரீரத்தினுடைய நிலையும் மாறுது. ஒரு நாள் போல ஒரு நாள் இல்லை இல்லையா, மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்குது எல்லாமே. அப்ப ஆகையினால இந்த மனசா சேவைக்கான அவசியமானது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஏற்படும் இன்னும் வரக்கூடிய காலத்துல. இன்னும் போக போக நாம இதனுடைய அனுபவத்தை செய்ய முடியும். ஆகையினால தான் மனசா சேவா நம்ம செய்யல அப்படின்னா அந்த ஒரு சேவையும் நம்ம செய்யணும். ஆகையினால இப்பொழுதுல இருந்தே நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க. மனசா சேவா பண்ணக்கூடிய பழக்கத்தை இப்பொழுதுல இருந்தே தனக்குள்ள நாம ஏற்படுத்தணும். அப்ப இந்த ஒரு சேவையில நம்ம மனசு எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா பிஸியாகவே இருக்கணும். இந்த சேவையில நம்ம மனசு பிஸியா இருந்துச்சு அப்படின்னா மண்மனா பவ, இது நமக்கு என்ன ஆயிடும்னு சொல்றார் பாபா, ரொம்ப சகஜமாயிடும். மனசா சேவா செய்ய செய்ய அந்த மண்மனா பவங்கிற நிலையை நாம கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சகஜமாயிடும். இப்ப கூடவே நம்முடைய சன்ஸ்காரம், நம்முடைய சுபாவம், இதுல நாம என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றத்தை கொண்டு வரணும் இல்லையா. இதுல மாற்றத்தை கொண்டு வர்றது கூட பாருங்க சகஜமாகவே மாத்திடுவோம். அந்த மாற்றம் செய்யக்கூடிய காரியத்துல நமக்கு எது உதவி செய்துன்னு சொல்றார் பாபா, மனசா சேவையினுடைய உதவியானது கிடைக்கிறது. ஆகினால நாம அனைவருமே தன்னுடைய விதவிதமான ஸ்வரூபத்தின் மூலமா முழு உலகத்திற்கும் சுகம், சாந்தி, சக்தி, தூய்மையினுடைய கிரணங்களை நாம என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துட்டே இருக்கணும். மனசா சேவா பண்றதுன்னா என்ன, ஒரே மாதிரி நம்ம செய்யாம முழு உலகத்துக்கும் நாம என்ன செய்யணும்னு சொல்றார் பாபா, சக்தி கொடுத்துட்டே இருக்கணும். அது தூய்மையினுடைய சக்தியோ, அமைதியினுடைய சக்தியோ, சுகத்தினுடைய சக்தியோ, ஏதாவது ஒரு சக்தி என்ன பண்ணுங்க அவசியமா இந்த சக்திகளை நாம கொடுத்துட்டே இருக்கிறது. இன்னைக்கு தாரணை பண்ணக்கூடிய பாயிண்ட் பாபா சொல்றாங்க, தேகத்தினுடைய உணர்வை ஆத்ம உணர்வுல நாம என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றத்தை கொண்டு வரணும். எதுலெல்லாம் எனக்கு தேக உணர்வு வருது, எதுலெல்லாம் எனக்கு தேகத்தினுடைய அபிமானம் வருது, அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னு சொல்றார் பாபா, நான்கிறதெல்லாம் ஆத்மான் மாத்திடுங்க, ஆத்ம உணர்வாக அனைத்தையுமே கொண்டு வாங்க. பாபா சொல்றாங்க 63 ஜென்மமா பாருங்க, நம்ம ஆத்மா தேக உணர்வு என்ற இந்த மண்ணுல தான் நம்ம என்ன பண்ணிட்டே இருந்தோமா, இதுலதான் நம்ம விளையாண்டுட்டு வந்தோமா. இந்த மண்ணுல நம்ம விளையாண்டதுனால தன்னுடைய இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, அனைத்தையுமே நாம எழுந்து போயிட்டோம். இப்ப பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க, எப்ப நம்ம ஆத்மாக்கள் சுயராட்சியத்தினுடைய சிம்மாசனம், பாபாவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனம் நமக்கு ஒரு இடமா பாபா நம்ம கொடுத்திருக்கிறாங்க இல்லையா. அப்ப இந்த சிம்மாசனத்துல நம்ம உட்கார்ந்த பிறகு திரும்பவும் போய் ஏன் அந்த மண்ணுல போய் விளையாடுறீங்க, அந்த அழுக்கான மண்ணு இருக்குதுன்னா அந்த மண்ணுல போய் நம்ம என்ன பண்ணக்கூடாதா, திரும்பவும் நம்ம அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு அதுல இருந்து நம்ம என்ன ஆயிடுறோம்,
கீழே இறங்கிடுறோம். பாபா தூக்கி தூக்கி என்ன பண்ற, உட்கார வைக்கிறேன். திரும்ப திரும்ப நம்ம அந்த மண்ணுக்கே போறோம் விளையாடுறதுக்கு. அந்த மண்ணுல போய் விளையாண்டு நம்ம எல்லாத்தையும் இழந்து போயிடுறோம். ஆகினால நினைவு பண்ணிட்டே இருங்க. யார் இப்ப சிம்மாசனதாரியாக யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் முழு கல்பமும் எப்படி இருப்பாங்க, சிம்மாசனதாரியாகவே இருப்பார்கள். இது நமக்கு எப்பொழுதுமே நினைவுல இருக்கணும்னு சொல்லார் பாபா. இது நினைவுல இருந்ததுன்னா திரும்ப திரும்ப நம்ம எங்க போக மாட்டோம், மண்ணுல போயிட்டு நாம விளையாட மாட்டோம். ஆகினால இப்ப தேக உணர்வுல இருந்து நாம என்ன ஆகணும் அப்படின்னா அந்த ஆத்ம உணர்வுல மாற்றங்கிறது செய்யுங்க. ஆகினால பாபா பாருங்க, அநேக முறை நமக்கு பாபா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தனக்குள்ள மாற்றத்தை கொண்டு பாப்தாதாவை சந்திக்கிறதுக்காக நம்ம வரணும். அவரை நம்ம சந்திப்பு செய்யணும் அப்படின்னா சும்மா போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள்ள வரணும். அது சுபாவமா, சம்ஸ்காரமா, என்னுடைய நடத்தையா, ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அந்த சந்திப்புங்கிற விழா நம்ம கொண்டாடணும் அப்படின்னா தனக்குள்ள மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தி பாப்தாதாவை சந்திக்கிறதுக்காக வரும். அப்ப அவங்களுக்காக பாபா பாருங்க, யார் தனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துறாங்களோ, பாபா சந்திப்பு செய்யறதுக்காக வராங்களோ, அப்ப அவங்களுக்காக அது சின்னதோ பெரியதோ ஏதோ ஒரு கிஃப்ட் பாபா என்ன பண்றாங்க. சின்ன கிஃப்டா இருந்தாலும் சரி, பெரிய கிஃப்டா இருந்தாலும் சரி, அது யார்கிட்ட இருந்து கிடைக்குது, ஸ்வயம் பகவான்கிட்ட இருந்து கிடைக்குது இல்லையா? இதெல்லாம் சின்ன கிஃப்ட் தான் பாபா கொடுத்துருக்குற, அப்படி நம்ம சொல்ல மாட்டோம்ல. பாபா எனக்கு கொடுத்த கிஃப்ட். ஆகினால மாற்றம் என்ற அந்த விழாவை நாம என்ன செய்யணும் அப்படின்னா சுய மாற்றத்தினுடைய இந்த விழாவை நாம கொண்டாடணும். அப்ப இதுதான் பாப் தாதாவினுடைய ஒரு விருப்பம், பாப்தாவுடைய ஆசை, விருப்பம் என்று சொல்லலாம், தன்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்துவது. பாபா சிந்தனை பண்ணக்கூடிய விஷயம் அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க பாபா, இந்த நிகழ்கால நேரத்துல தீவிரமான முயற்சியினுடைய அவசியம் ஏன் அவசியமானதாக இருக்கிறது. நம் முயற்சியில வேகத்தை கொண்டு வரணும் இல்லையா? ரெண்டாவது சொல்றாங்க பாபா, ரெண்டாவது பாயிண்ட், சாதாரணமான முயற்சியாளர்கள் மற்றும் தீவிரமான முயற்சியாளர்கள் ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம், தெளிவான வித்தியாசம் என்ன இருக்கிறது, அது ரொம்ப தெளிவா என்ன பண்ணுங்கன்னு சொல்றார் பாபா, சிந்தனை பண்ணணும். மூன்றாவது பாபா சொல்றாங்க, எப்படிப்பட்ட என்னென்ன விஷயங்கள், எப்படிப்பட்ட விஷயங்கள் என்னுடைய தீவிரமான முயற்சியினுடைய மார்க்கத்துல எனக்கு பாதகமாக இருக்கிறது. நான் தீவிரமான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனா அந்த மார்க்கத்துல அந்த வழியில எனக்கு இதெல்லாம் தடையை கொண்டு வருது. அடுத்து நான்காவது பாபா சொல்றாங்க, அப்ப தீவிரமான புருஷார்த்தி ஆகுவதற்காக நான் என்ன செய்யணும், அதை பத்தி சிந்தனை பண்ணணும். தன்னுடைய பிளான் என்னெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும். ஆகினால இப்ப சாதனை பண்ணக்கூடிய நம்ம ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டியில பார்த்தீங்கன்னா மாற்றம் என்பது இந்த சிருஷ்டியினுடைய ஒரு நியமம் சொல்றார் பாபா. எல்லாத்துலயுமே ஒரு மாற்றங்கிறது இருக்கும் இல்லையா? அப்படியே எதுவுமே இருக்காது. அதுல என்ன ஆகும், இந்த உலகத்துல எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுதான். அப்ப மாற்றங்கிறது பாருங்க ஒரு சிருஷ்டியினுடைய ஒரு நியமம் தான். ஆகினால நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்ம எல்லார மார்க்கத்துல இருக்கிறோம், எங்கே இருந்தாலும் நேரத்தினுடைய சக்கரமானது கூட பாருங்க எல்லாமே இன்னைக்கு மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே தானே இருக்குது. இந்த சக்கரம் அப்படியே நிக்கிறது கிடையாது இல்லையா? அனைத்துமே இன்னைக்கு என்ன ஆகுறதுன்னா மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஆகினால நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய புத்திசாலி ஆத்மாக்கள் ஆயிற்று. நேரம் எவ்வளவு வேகமா போயிட்டே இருக்குது. நேரம் நமக்காக என்ன பண்ணல, நம்ம மாறல, நாம இன்னும் ரெடி ஆகல, அப்படி நேரம் நிக்கல இல்லையா? அது அதனுடைய வேலையை என்ன பண்ணுது, செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது ஒருபோது நமக்காக நிக்கல. அப்ப நாம என்ன செய்யணும்னு சொல்றார் பாபா, இதை நல்லா நம்ம உணர்ந்துட்டு இதுல நம்ம புத்திசாலி ஆக்கிட்டு தன்னைத்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாம நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்ப பாபா நமக்கு அடிக்கடி இஷாரா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். டெய்லி பாபா நமக்கு என்ன பண்றாங்க, முரளியில நேரம் எப்படி வேகமா போகுது, நாம எப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், நம்முடைய முயற்சியில எவ்வளவு வேகமாக இருக்கிறோம், அப்படி பாபா நமக்கு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் பாபா என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த இஷாரா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? பாபா நமக்கு அடிக்கடி என்ன ஒரு இஷாரா கொடுக்கறாங்க அப்படின்னா முயற்சியினுடைய நேரம் கடந்து போயிடுச்சு, இப்ப நாம தீவிரமான முயற்சி பண்ணக்கூடிய நேரம்.
இன்னும் நான் புருஷார்த்தம் பண்ணணும், இன்னும் எனக்கு புருஷார்த்தம் பற்றல, இன்னும் எனக்கு பயிற்சி போதாது, பயிற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஆனா பாபா என்ன சொல்றாங்க, அந்த நேரெல்லாம் என்ன ஆயிடுச்சு, முயற்சி பண்ணக்கூடிய நேரெல்லாம் கடந்து போயிடுச்சு. இப்ப எப்படிப்பட்ட நேரம், இந்த நிகழ்கால நேரம் என்ன நேரம் அப்படின்னா தீவிரமான முயற்சி பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரம். பாபா சொல்றாங்க லேட்டுங்கிறது அந்த போர்டு போட்டாச்சு. அடுத்து பாபா என்ன சொல்றார், இன்னும் டூ லேட் ஆகல. அந்த டூ லேட்டுங்கிற அந்த போர்டு போடுறதுக்கு முன்னாடி இப்பொழுதுல இருந்தே நாம என்ன செய்யணும்னு சொல்லார் பாபா, ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கும் கல்ப கல்பத்துக்காக தன்னுடைய சிரேஷ்டமான பாக்கியத்தை நாம என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்ப ஆகினால இப்ப நாம ஆத்மாக்கள் என்ன ஆகணுமா, வெளிப்படைஞ்சிடுங்க. அதாவது அதனுடைய ஒரு விழிப்புணர்வு இல்லாம, அந்த முயற்சியில ஒரு வேகம் இல்லாம இருக்கக்கூடாது. அதுல நாம வெளிப்படையணும். தனக்குள்ள சம்பூர்ணமான மாற்றத்தை கொண்டு வந்தாலும் கூட அந்த சம்பூர்ணத்தாங்கிற லட்சியத்தை நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பக்கம் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும், இன்னொரு பக்கம் நம்ம என்ன செய்யணும்னு சொல்றார் பாபா, அந்த லட்சியத்தை அடையிறதுக்கான அந்த முயற்சியும் நாம செய்யணும். நமக்குள்ளேயும் மாற்ற வேணும், லட்சியத்தையும் நம்ம அடையணும். இதுல நான் ஆத்மா எப்படி இருக்கணும்னா தீவிரமாக இருக்கணும், முன்னேறிட்டே போகணும்னு சொல்றார் பாபா. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, இல்லாட்டா கீழோக்கி வராதிங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஏறக்கூடிய கலை தானே, இறங்கக்கூடிய கலை கிடையாது. முயற்சியில தீவிரத்தை நம்ம கொண்டு வரணும், அதற்கான நேரம் தானே. இதுல நான் ஆத்மா என்ன ஆகணும், முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டே போகணும். இதற்கான லட்சியத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றார் பாபா. அப்பதான் நாம நம்முடைய சுபாவ சம்ஸ்காரத்துல தனக்குள்ள நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஓம் ஸ்ரீ.